ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதே. இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்திலே வரும் காலத்தை குறித்து கேட்டுக்கொண்டிருந்தார். வருகிற இயற்கை காலத்தை குறித்து ஜனங்கள் அறிந்திருக்கும் பொழுது தேவனுடைய வருகிற தண்டனையை குறித்து எதற்காக அறியாமல் இருக்கிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்காதிருக்கிறதினாலே வரக்கூடிய தண்டனை இன்னும் அழிவை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படி ஒருவர் திருமணம் முடிந்தவராயிருந்தும் திருமணத்திற்கு வெளியே உறவு கொள்கிறது, அவர்களை விபச்சாரிகள் என்று சொல்லப்படுகிறது. அடையாளத்தை தேடுகிறவர்களை தேவன் முதலாவது விபச்சாரிகள் என்று சொல்லுகிறார். காரணம், அவர்கள் தேவனுடைய உண்மையான சீஷர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனிடத்திலிருந்து, அவர் சத்தியத்திலிருந்து, அவர் வழிகளிலிருந்து தூரமாயிருக்கிறார்கள். இரண்டாவது, தேவன் அவர்களுக்கு இருக்கிற கெட்ட இச்சைகளின் நிமித்தம் அடையாளத்தை காண்பிக்க மாட்டார். காரணம், மனுஷன் தேவனை சோதிக்க முடியாது. மூன்றாவது, தேவன் அவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். யோனாவின் அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், இன்னும் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் ஜீவனோடு எழுந்திருப்பது. ஆகவே யாரெல்லாம் இந்த அடையாளத்தின் மேலே அர்த்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மேலும் உயிர்த்தெழுதலின் மேலும் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இன்னும் உண்மையான தேவனுடைய சமூகத்திலே வந்து சேர்கிறார்கள். நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்.